மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸை விளக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகளை தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் கொடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W now. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளட். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக ஆரம்பிப்போம். அந்த கமாடிட்டி தான் ஸ்வீட்டை வழிய அதனுடைய விலையை பார்த்தா நிறைய பேருக்கு கசப்பு இன்னைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 15-20 ரூபாய்க்கு மேலே 1 கிலோ விலை ஏறுறதுங்கிறது அசாதாரணம். இதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட ஒரு கன்சியூமராக நம்ம போய் ஒரு கடையில் போய் 1 கிலோ வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம கோவம் தானே வரும். அந்த கோவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம பேசுகிற கமாடிட்டியுடைய பேர் சுகர். ஸ்வீட் கமாடிட்டியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன நடக்கும்? உங்களோட அபிப்பிராயம் என்ன? இவ்வளோ ஏறி இருக்கே, இது என்ன? இல்லை, முக்கியமாக எல்லாமே எல்னினோ எஃபெக்ட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்னினோ எஃபெக்ட் தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு நியூஸில் இந்த வருஷம் சுகர் கேனுடைய ப்ரொடக்ஷன் என்ன இருக்கும், அது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசணும். அப்போது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $13 இருந்தது. இன்றைக்கி 17.5 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஏறி இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஏறினதுக்கு ரீசனே வந்து நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சுகர் இம்போர்ட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 4% அன்றைக்கே ஏறிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு 1 மில்லியன் டன் இறக்குமதி இறக்குமதி பண்ணுறாங்க. அது வந்து ஃபினிஷ் சுகரா, ரா சுகரா? ரா சுகர். ரா சுகர்னா என்னன்னு சொல்லுங்கள். ரா சுகருங்கிறது அவங்க வந்து இதில் ஏதாவது நம்ம வந்து நேராக சாப்பிட முடியுமா? நேராக சாப்பிட முடியாது. சரி. இதுலேருந்து ரிஃபைன் பண்ணி 2 விதமான ஒயிட் சுகர் ஒன்று பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து நம்ம நார்மல் யூசேஜுக்கு பண்ணுறது. ஸோ இது 2த்தையும் பிரித்து எடுக்கிறது வந்து இப்போது லாஸ்ட்டு ஒரு 1 hour பிஃபோர் வந்து கவர்மெண்ட் வந்து அதை இன்னும் அந்த ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க அந்த இம்போர்ட் சமாச்சாரத்தை. என்னன்னாக்கா அக்டோபர் 31 இந்த இறக்குமதி செய்யக்கூடிய இந்த ரா சுகரை வந்து ரிஃபைன் பண்ணி செல்லிங்கும் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி இமீடியட்லி அந்த அக்டோபர் 31 அவங்க வந்து செல்லிங் வைக்கக்கூடாது. தீபாவளிக்குள்ள சக்கரை விலை இறங்கணும். ஆமாம், அதனால they want to maintain that. ஸோ இது ஒரு ஆர்டர். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அவ்வளோ சீக்கிரம் சக்கரை வந்துருமா நம்ம ஊருக்கு? அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் பொறுத்து வந்து. பட் இந்த ஆர்டர் சேஸ் லைக் தட். ஓகே. இதில் நம்ம முதல்ல முக்கியமாக நான் வந்து இந்த கமாடிட்டியில் வந்து எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. இதுதான் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, 5.5 years லோவில் வந்து ஒரு ட்ரேட் ஆகும்போது ஒரு கமாடிட்டியில் எப்படி என்டர் ஆகணும். இன்றைக்கி எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 consecutive days, வியாழன் வெள்ளி திங்கள் 3 நாளாக வந்து கண்டினியூஸாக வந்து ரேலி நடந்தது. கிட்டத்தட்ட 40% 50% எல்லா அக்ராஸ் த போர்ட் எல்லா சுகர் கவுண்டர்ஸுமே எல்லாமே ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்போதுமே வந்து எந்த நேரத்தில் லோவாக இருக்கோ அந்த நேரத்தில் வாங்கி வச்சுட்டு ஒரு சமயம் கிடைக்கும் போது வித்தரணும். ஓகே, வித்தரணும், கண்டிப்பாக வித்தரணும் வச்சுட்டு நான். பட் இதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லிடுறேன். 2 விதமாக இது வந்து ஒரு இன்ட்ரி. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லோ ரிஸ்க். நிறைய பேர் இன்னைக்கு சுகர் பிரைஸை பார்த்துட்டு சுகர் ஷேர் வாங்குறாங்களே, அது தவறு. அது தவறு. இன்னைக்கு சுகர் பிரைஸ் வந்து உச்சம் அப்படின்னு டிவியில வந்து ஹெட்லைனை பார்த்துட்டு அன்னைக்கு போய் சுகர் ஸ்டாக் வாங்கலாமா நினைக்கிறாங்க. கிடையாது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன். இதுல ஏன் பண்ணக்கூடாது சொல்லுங்க. என்ன ரீசன்னாக்க நம்ம வந்து சார் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து எல்னினோட எஃபெக்ட் எப்படி இருக்கு. பிரேசில் இப்போ இன்னும் முக்கியமான ஒரு நியூஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, பிரேசிலில் 2.6% வந்து இந்த வருஷம் 26-27 இயர்ல அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லாஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ரேலி மே கண்டினியூ. எப்போ என்டர் ஆகிறோங்கிறது வந்து நம்ம சப்ஜெக்ட் டு த அதர் நியூஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். பட் இப்போ நம்ம லோ ரிஸ்க்லேருந்து நான் எப்போதும் சொல்லணும், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க். இப்போ நம்ம வந்து லோலேருந்து மீடியம் ரிஸ்க்கு தாவிட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து தேர் மே பி எ ரேலி வித் நான் சொல்கிறது இன்னொரு 1 year வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டிப்ஸில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மறுபடியும் சொல்ல வரேன், நீங்கள் கண்ணும் கருத்துமாக எல்லா நியூஸையும் நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கமாடிட்டியில் வந்து ப்ளே பண்ண முடியுங்கிறதையும் நான் வந்து கொஞ்சம். இப்போ நான் உங்கள்கிட்ட வியூவர் சார்பாக ஒரு கான்ட்ரா கொஸ்டின் கேட்குறேன்.
கவர்மெண்ட்னால விலைவாசியை ஏற விட முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ம். ஏன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டைம் பாம். கரெக்ட். எப்ப சக்கரை பிரைஸ் ஏறினாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணும் உடனே ம். இந்த விலைக்கு மேல நீ விற்க கூடாது அப்படின்னு ஆமா. மில்லுக்கும் கொண்டு வருவான், சந்தைக்கும் கொண்டு வருவான். ஓகே. அப்புறம் வந்து இவ்வளவுக்கு மேல நீங்க Yes. ஸ்டாக் வச்சுக்க கூடாது Yes. அப்படின்னு யாரெல்லாம் வந்து பதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க மேல வந்து இது பண்ணுவாங்க, ரைடு விடுவாங்க. கரெக்ட். அப்புறம் வந்து இதுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு அந்த அளவுகள் எல்லாம் குறைப்பாங்க. ம். அப்ப சந்தையில திடீர்னு வந்து எப்படி இந்த 2 வாரத்துல ஏறிச்சோ அதே போல 2 வாரத்துல விலை இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொன்னு 2000 நம்ம இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். 2013க்கு முன்னாடி இருந்த கவர்மெண்டோட பாலிசி எப்படி இருந்ததுனாக்கா வேற மாதிரி இருந்தது. அதாவது நீங்க வந்து சீலிங் வச்சிருவாங்க. இவ்வளவு பிரைஸ்க்கு மேல விற்கவே கூடாதுன்னு இருந்தது. இல்ல இப்போ இப்போ அப்படி கிடையாது. இல்ல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகும் இவ்வளவு பிரைஸுக்கு மேல விற்க கூடாதுன்னு 2014க்கு அப்புறமும் இவங்க வச்சிருந்தாங்க. ஆனா ஆ. சுகர் இண்டஸ்ட்ரி நஷ்டம் பண்ணாத வகையில பாலிசியை மாத்துறாங்க. அது இவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். இல்ல என்ன ஆனா பண்ணிருக்காங்க? இவங்களும் வந்து விலையை கண்ட்ரோல் பண்ணாங்கன்றதுதான் உண்மை. என்ன இல்ல பொறுத்தவரைக்கும். கண்ட்ரோல் பண்ணாங்கனாலும் என்னன்னா இவங்களுக்கு இப்ப இந்த மாசம் ஒரு மாசம் இவ்வளவு கோட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கோட்டாவை வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணிடணும். அதாவது முன்னாடி வந்து ஹோர்டிங்கிறது இருந்தது இல்லையா, இப்ப அந்த ஹோர்டிங் கிடையாது. இந்த மாசம் ஒரு 5 டன் ஒரு மில்லுக்கு கொடுக்குறாங்க. ஹோர்டிங்னா பதுக்கல். பதுக்கல் ஓகே. அது வந்து கிடையாது. இப்ப அந்த 5 டன்னை வந்து தே கேன் செல் இட் அட் எனி பிரைஸ். அந்த 1 மந்த்துக்குள்ளார அவங்க வந்து என்ன பிரைஸ் வேணாலும் நீங்க ரீச் பண்ணலாம். அங்க போய் அந்த பிரைஸ் கண்ட்ரோல்ங்கிறது வந்து கேப் கொடுக்கல. சோ அது வந்து இப்போ இருக்கிற இப்ப advantage. இன்னி வரைக்கும் கொடுக்கல. ஆமா. இந்த வீடியோ போறதுக்குள்ள வந்தா கூட வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம் வந்து எம்எஸ்பி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த எம்எஸ்பி இப்போதைக்கு வராது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிறது வந்து எம்எஸ்பிங்கிறது கரும்பு கொள்முதலுக்கு. கரும்பு கொள்முதலுக்கு. பட் இப்போ அந்த மில்ஸ் எல்லாம் வந்து அதுதான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி என்ன டிமாண்ட் வச்சாங்க But கவர்மெண்ட் கிட்ட, இப்ப இப்போ இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரைஸே ஏற போகும்போது அந்த மில்ஸ் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கணும் தான் சொல்லுவாங்க. அது வந்து இதுல இப்போ பாஸ் எம்எஸ்பிங்கிறது விவசாயி கொடுக்கறது. நீங்க எப்படி அதையும் இதையும் இல்ல முடிச்சு சார், போடுறீங்க? மில்ஸ் எம்எஸ்பிங்கிறது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஆமாங்க, பணம் யாருக்கு போறது? அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆமா ஆஃப் சுகர் கேன். ஆமா அந்த விலைக்கு குறைவா அவங்க கரும்பை வாங்க கூடாது. ஆமா. அப்ப அந்த பணம் வந்து எம்எஸ்பி உயர்வுங்கிறது அது யாரு உயர்த்தி கொடுக்கல. இல்ல கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் அதான் நான் சொல்ல பண்ணி. வரேன். எம்எஸ்பி வந்து இன்னைக்கு இருக்கிற அளவோட கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா ஆமா, அந்த பணம் விவசாயிக்கு தானே போக போகுது. இப்போ விவசாயிக்கு சக்கரை விலை அதிகமா இருக்கும் போது கூட நீங்க எம்எஸ்பி ஏத்தலனா எப்ப ஏத்துவீங்கன்ற ஒரு அரசியல் கேள்வி வரத்தானே செய்யும். வரும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் நான் பாக்குறேன். வந்து எம்எஸ்பி பண்ண அப்ப மாட்டாங்க. அவங்களோட தேவை மார்க்கெட்ல விலை இறங்கணும். அவ்வளவுதான். இறங்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட். சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டால தான் அவங்க இருக்காங்க. இது ஒண்ணு. இங்கேருந்து நான் அப்படியே கொஞ்சம் ஜம்ப் பண்றேன் ஒரே ஒரு இடத்துக்கு. நான் இதே எப்படி இப்ப நம்ம சுகர்ல எப்படி பீக் ஆகுதுன்னு சொல்றோமோ இதே தான் நான் வந்து கோல்டுலயும் அதே மாதிரி தான் நான் சொல்றேன். விட மாட்டேங்கிறீங்க. இல்ல திரும்பி நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி ஏறி போச்சு. 20% ஏறி போச்சு. 20% ரிட்டர்ன் ஒரு மாசத்துல எடுத்துக்கலாமே. நீங்க சொன்னனால தான் வாங்கலன்னு. கண்டிப்பாக அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் வந்து இதை வந்து ஏத்துக்கிறேன். அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு ஷார்ட் டியூரேஷன் என்ன சொல்றீங்கன்னா, ஆமா கோல்ட வந்து யாரோ விக்கிறாங்கன்னு. எஸ் விக்கிறாங்க. யார் அது? நான் வந்து இது வந்து எப்படி நம்ம சொல்றதுக்கு எனக்கு அது சரியா தெரியல. பட் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நீங்க ஹை ரேட்ல வாங்கினது எல்லாத்தையும் இப்போ வந்து தே வாண்ட் டு செல் இட். ஒரு மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல இந்த மாதிரி ஒரு 20% கொடுக்க வேண்டிய அவசியம் ஃபண்டமெண்டலா அந்த மாதிரியான எந்த டெக்னிக்கல் பவுன்ஸ் தான் இது. ஒரே ஒரு இதுக்கு சப்போர்ட்டிங் நியூஸ் என்னன்னாக்கா, டாலருடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட முன்னாடி 100க்கு மேல இருந்தது. இப்போ வந்து 99 98.5ங்கிற இடத்துல வந்திருக்கு. அது நான் தெளிவா சப்போர்ட்டிங் சொல்றேன். நியூஸ். நான் தெளிவா சொல்றேன். எனக்கு கோல்ட்ல இப்ப வியூ கிடையாது. என்ன ரீசன்னாக்கா, அதாவது கோல்ட் பிரைஸ் மேல வியூ கிடையாது. என்ன ரீசன்னாக்கா, யூஎஸ்னுடைய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு யாராலையுமே இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் கோல்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வியூ என்னன்னாக்கா, யூஎஸ் விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை விட இன்னைக்கு வட்டி விகிதம் கூடாம இருக்கிறதுக்கான முயற்சிகளை தான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸ்காட் பெசன்ட் அவர் சொன்னதை வச்சு பல பேர் அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுனால தான் இந்த கோல்டினுடைய ரேலி நடந்திருக்கு. பட் ஆக்சுவலா அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது. ஏன்னா இவங்க உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை ஒன்று சொல்லுவாங்க, திங்கக்கிழமை மாறி மாறி தான். அதனால யூஎஸ் வந்து எனக்கு யூஎஸ் மேல ஒரு தெளிவான பார்வை இல்லை. கரெக்டா. அதனால நான் கோல்டை பத்தி வியூ சொல்ல. பட் நான் உங்கள்ட்ட ஒரு கிராஸ் கொஸ்டின் நான் கேட்க போறேன். இப்போ இந்தியன் மிடில் கிளாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான குடும்பங்கள்ட்ட கோல்டு இருக்கு. ஆமா, அதுதான் மோஸ்ட் லிக்விட் அசெட், அதாவது பணமாக மாறக்கூடிய முதல் சொத்து நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பிக்ஸட் டெபாசிட், இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ரொக்கம் பணம் தான். அது வீட்டில் இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து லிக்விட் அசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த லிக்விட் அசெட்டுடைய டோட்டலை போடுங்க. மொத்தம் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டோட்டல் போட்டீங்கன்னா 100ன்னு வச்சுக்கோம்.
இந்த டோட்டலை வந்து 2 வருஷம் முன்னாடி போட்டிருந்தா ம். அதுல கோல்டு ம். மதிப்பளவில் 10% இருந்ததுன்னு வச்சுக்கோ. ம். இன்னைக்கு அது 25%க்கு மேல இல்ல 30%. ஏன்னா மதிப்பு அது கூட கூட இருக்கு. ம். ஈக்விட்டி எல்லாம் ஏறல. Yes. எல்லாருக்குமே 2 வருஷம் கொஞ்சம் பேட் டைமா தான் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ஃபைனான்சியல் அசெட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சொத்து ஒதுக்கீடு எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டினுடைய பங்கு வந்து ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் அதிகமா இருக்கு 25%. ரைட்? ஆமா. இதை யாருமே கணக்கு பார்க்காம கண்மூடித்தனமா இன்னும் விலை ஏறிடும் அப்படின்னு கடையில போய் நிக்கிறது, கியூ கட்டுறது வந்து நல்ல முதலீட்டு பிரின்சிபிள்ஸுக்கு எதிர்மறையானது அப்படின்றது தான் என்னுடைய ஒரே கருத்து. கண்டிப்பா. ஓகே, ஏன்னா கண்டிப்பா. எசட் அலோகேஷன் தான். 2 வருஷம் முன்னாடி கோல்டு வாங்கலாமான்னு என்ன கேட்டிருந்தா வாங்கியிருக்கோம். கண்ணை மூடிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே. ஆமா. ஆனா இன்னைக்கு எப்ப வந்து அதனுடைய மதிப்பு உங்களுடைய ஃபைனான்சியல் அசெட்ஸ்ல ரொம்ப அதிகமாயிடுச்சோ, 25%க்கு மேல போயிடுச்சோ, இதுக்கு மேல நீங்க வாங்கினீங்கன்னா நாளைக்கு கோல்டு பிரைஸ்ல உங்களுக்கு வேற ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு 5-6 வருஷம் உங்க லைஃப்ல பின்தங்கி போக வேண்டியதா இருக்கு. வேஸ்ட் ஆயிடும். ஆமா, கண்டிப்பா. ஓகே, ஒருவேளை இங்க இருந்து மேலும் கோல்டினுடைய மதிப்பு அதிகரிச்சா கூட அதனுடைய ஷேர் ஆஃப் யுவர் ஃபைனான்சியல் அசெட்ஸ் இன்னும் கூட தான் போகுது. அப்பவும் நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ மற்ற சொத்து வகைகள் தான் வாங்கணும். டெட்டை வாங்கலாம் அல்லது நீங்க ஈக்விட்டியை வாங்கலாம். வேற சொத்து வகையில தான் நீங்க பணத்தை போடணுமே தவிர இது ஏறி இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்கை உங்க போர்ட்ஃபோலியோல இன்னும் இதுக்கு அதிகம் மேல அதிகரிக்க கூடாதுங்கிறத என்னோட வியூ. கோல்ட பத்தின ஒரு வியூ நான் சொல்றேன். இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். ரஷ்யா வந்து தொடர்ந்து இந்த 7 மாசமா வித்துட்டு இருக்காங்க. நியூஸ் வந்திருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. கண்டினியூஸா தே ஆர் செல்லிங் இட். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த கோல்டு ஏறும்போது எல்லாமே சென்ட்ரல் பேங்க் வந்து வாங்கிட்டு இருக்காங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் வாங்குறதுடைய நோக்கம் வேற, நாம வாங்குற நோக்கமும் வேற. தட் இஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து ரீபேலன்சிங் ஆஃப் அசெட்ஸ். அதாவது இந்த இப்ப டாலர்ல இருக்கிறத ஒரு பகுதி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 100 இது பர்சன்டேஜ் இருக்குன்னா அதுல ஒரு 10 சொன்ன கணக்கு சென்ட்ரல் பேங்க் நீங்க சொல்றீங்க 20% வந்து நம்ம எதுக்கு மொத்தமா டாலர்ல வைக்கணும்? அதுல ஏதாவது நாளைக்கு இஷ்யூஸ், இப்ப ரஷ்யா வந்து சாங்ஷன் பண்ண மாதிரி நம்ம இதாக பண்ணாங்க. அதனால வந்து சைனாவோ ஆர் மற்ற நாடுகள் வந்து அதை வந்து மாற்றி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து அப்ரிசியேஷன் ஆகி இதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வரணுங்கிற எண்ணத்தில் அவங்க வாங்கலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாங்குறது வந்து ரிட்டர்னுக்காக வாங்குறாங்க. எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஒன்லி இந்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் வேலை ஏறிடும். அது நிச்சயமாக கிடையாது. ஸோ இது பேசிக்காக நம்ம வந்து எதுக்காக முதலீடு செய்கிறோம், எந்த நேரத்தில் முதலீடு செய்கிறோங்கிறது முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இது ஏறலாம், இந்த நான் ஏறலாம் கிடையாது, பட் சேல்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு சேல்ஸ் அந்த அளவுக்கு ஆமா, நிச்சயமா we have to be careful. Yes, right. Caution தான் உங்க வேர்டு. Yes, ரைட். இப்போ நான் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு தாவ போறேன். நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா உங்க ஆன்சர் இமீடியட்டா என்ன இருக்கும்? பாம்பேல நடக்கும், இல்ல வேற ஒரு ஊர்ல அஹமதாபாத்ல நடக்கும், டெல்லியில நடக்கும்னு சொல்றீங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக முதலீட்டாளர்களின் ஒரு மிகப்பெரிய கான்க்ளேவ் எங்க இந்தியாவிலேயே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சென்னையில் தான் நடக்குது. நம்ம எல்லாமே இந்த மாநில அரசுகள் நடத்தக்கூடிய இன்வெஸ்டர் கான்க்ளேவ் மீட்லாம் பார்ப்போம் இல்லையா? அதுலலாம் பயங்கரமாக பணம் செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லா ஸ்டேட்டும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 13 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது 14வது வருஷமாக நம்ம இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். இந்த கான்க்ளேவ் நடந்தது ஐடிசி கிராண்ட் சோலாவில். நாள் பூரா நடந்தது. காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடந்தது. மொத்தம் 500க்கும் மேற்பட்ட டெலிகேட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இங்கே வந்தாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாதின்னு வச்சுப்போமே, வெளியிலேருந்து வந்தவர்கள் பாதிக்கு மேல், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% இருந்தது, அதிகமாகவே. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு பெரிய கவர்மெண்ட் சப்போர்ட்டோ அல்லது ரெகுலேட்டரி சப்போர்ட்டோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டோ மியூச்சுவல் ஃபண்ட் சப்போர்ட்டோ எதுவும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நாம் கேட்க போகிறது யார்கிட்டனா விக்னேஷ் கிட்ட. ஏன்னா விக்னேஷ் தான் இப்போ தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷனுடைய தலைவர். ஸோ அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? என்ன இந்த நிகழ்ச்சியில் நடந்தது? இந்த நிகழ்ச்சியில் என்ன டெய்லி என்ன ஸ்டாக் வாங்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, இல்லை என்ன டேக்அவே மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக? இந்த நிகழ்ச்சியினுடைய தனித்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் வணக்கம். இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வருஷம் நடத்திட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் ஒரு செப்டம்பர் மாதம் நடத்துவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவோட டாப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வந்து இதில் வந்து ஸ்பீக்கர்ஸாக வர்றாங்க.
ஒரு 7 ஸ்பீக்கர் வந்திருந்தாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு 1 ஹவர் பேசுவாங்க. ஸோ ஒரு நல்ல 7 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டென்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. வேற வேற டாபிக்ஸில் வந்து பேசினாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 500 பேரில் வந்து ஒரு 300 பேருக்கு மேலே வந்து வெளியூரை சேர்ந்தவங்க தான் வந்திருந்தாங்க. நம்ம சென்னை, தமிழ்நாடு சேர்ந்தவங்க ஒரு 200 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷனால அவங்கள வந்து இந்த வென்யூ இது பண்ணி நம்மளால பண்ண முடிஞ்சது. இது வந்து வெரி வெல் ரிசீவ்ட். நிறைய பேர் வந்து நல்லா இருந்ததுன்னு கூட பட் நீங்க சொல்லியிருந்தாங்க. என்ன நாளைக்கு மண்டே மார்னிங் என்ன ஸ்டாக் வாங்கலாம்னு சொன்னீங்களா? என்ன நடந்தது அந்த இதுல கான்க்ளேவ்? இல்ல. இந்த மாதிரி 7 பேர் 1 மணி நேரம் பேசுறாங்கன்னா என்ன நீங்க கொடுக்குறீங்க? அதுல என்ன டேக் அவே ஃபார் த பப்ளிக் அதை சொல்லுங்க. ஸோ இந்த 7 பேருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் பேசினாங்க. வேற வேற கோணத்துல வந்து பேசினாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸில் எப்படி இன்வெஸ்டிங் பண்ணணும், நம்ம தியரியில் ஒன்று படிச்சிருப்போம், ப்ராக்டிஸில் எப்படி பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் பிஹேவியரலாக, அதாவது நம்ம வந்து எதை வாங்கணும்லாம் தெரியும், ஆனால் அது நம்ம எப்படி இது பண்ணணும், அதாவது பிஹேவ் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருக்கும் போது எப்படி பிஹேவ் பண்ணணும், வாங்கும் போது எப்படி பிஹேவ் பண்ணணும், விற்கும் போது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். இன்னொருத்தர் எப்படி பேசினாருன்னா, அவருடைய அப்ரோச் எப்படி, அவர் எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு, அவர் எப்படி எந்த விதமாக ஒரு ஸ்டாக் ஐடியேட் பண்ணுறாருங்கிற விதமாக பேசினாங்க. இன்னொருத்தர் எக்கனாமி பற்றி பேசினார். அதாவது எக்கனாமியில் வந்து மேக்ரோ எக்கனாமிக்கலாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஒரு முதலீடு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்படிங்கிற விஷயமா பேசினாங்க. ஸோ யாருமே வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, ஸ்டாக்குங்கிறது வந்து கடைசியில் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம முதல்ல இந்த அந்த பேக்ரவுண்ட், அந்த எக்கோசிஸ்டம், அந்த அப்ரோச், கான்டெக்ஸ்ட், ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறது தான் ரொம்ப முதன்மையான ஒரு வேலையாக இருக்குது ஒரு இன்வெஸ்டருக்கு. அதெல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போகணும். நம்ம முதல்ல ஒரு கம்பெனியை போய் பார்த்துட்டோன்னா, இந்த கம்பெனி வாங்கணும்னு தெரிஞ்சால் கூட அது எவ்வளோ வாங்கணும், எப்போ வாங்கணும், ஏன் வாங்கணும், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தெரியாது நமக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் நம்ம கவர் பண்ணோம். இது வந்து ஓரளவுக்கு நான் என்ன சொல்வேன், இந்த மூடு வந்து எல்லாருமே இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு காஷியஸ்லி ஆப்டமிஸ்டிக். அதாவது ரொம்ப நான் வந்து இப்போவே எல்லாத்தையும் வாங்கி தீர்க்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு யாரும் இப்போ சொல்லலை. அவங்கெல்லாம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, ஏர்னிங்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க, க்ரோத் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டேக்அவே தான் எனக்கு இருந்தது அந்த கான்ஃபரன்ஸில். அடுத்த வருஷம் தான் அடுத்த கான்ஃபரன்ஸ். இப்போ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் நீங்கள் வந்து அதாவது ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவங்க, அதாவது சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கக்கூடியவங்களை கூப்பிடுவீங்களா, அல்லது அதில் இல்லாதவங்களை கூப்பிடுவீங்களா? ஏன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கிறவங்கள நீங்கள் கூப்பிட்டு ஏன் பேச வைக்கிறது இல்லைன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சரி, ஏன் நீங்கள் கூப்பிட்டு வரவங்க யார், ஏன் அவங்கள கூப்பிட்டு வரீங்க அதை சொல்லுங்கள். சரி, இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து செபி ரெக்கக்னைஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை நடத்துகிறவங்க, இல்லை செபிலேருந்தே ஒரு செபி ஒரு பர்சனே ஹோல் டைம் மெம்பராகவே இருந்தவர் வந்திருந்தார். மற்றவங்கெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்கவுங்க தொழில் முறையாக இதை பண்ணுறவங்க. யாரும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய ஆட்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் எப்படி சார் அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் எப்படி அவங்கள வந்து பேச முடியும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும்? ஸோ இவங்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். கண்டிப்பாக அங்கே வெளியில், அதாவது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் கண்டிப்பாக மதிக்கத்தக்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் சார் இவங்கெல்லாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இல்லை, நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க 20-30 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து பல ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணி பல இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸை பெற்றவங்க தான் நம்மள்ட்ட பேசுகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து இப்படிலாம் இது ஒரு பங்கு முதலீடு இது நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு டேக்அவே நமக்கு அதில் இருந்தது. ஸோ இப்போ ஒரு முதலீட்டாலும் இங்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக வந்துகிட்டே இருக்காங்க, ஒரு வருஷம் இந்த கான்க்ளேவுக்கு வராங்கன்னு வச்சுப்போமே. அப்போ அவங்க வந்து அவங்க லைஃப்பில் இதன் மூலமாக என்ன பயன் அடைஞ்சாங்க இல்லை அடைவாங்கன்னு சொல்லுங்கள். நான் இதை என்னையே ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு இந்த குவெஸ்டனை நான் ஆன்சர் பண்ணுறேன் சார். 2018 இந்த ஒரு கான்ஃபரன்ஸை நான் வந்து வருஷம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலயமா வந்து எனக்கு ஒரு வருஷத்துலேயும் மார்க்கெட்டோட வியூ எப்படி மாறிட்டு இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் டேக்அவேயாக இருந்தது. போன வருஷம் என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க, அதனால நம்ம பண்ணது யோசிச்சது கரெக்டாக இருந்ததா, இல்லை நம்ம யோசிச்சதை விட மார்க்கெட் வேறு மாதிரி இருந்துச்சா, இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரொக்ரெஷன் தெரிஞ்சது. நானும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது, நான் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது, இது மூலயமா எனக்கு நிறையா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த முதலீட்டு அனுபவங்கள் இருக்கவங்களோட என்னால் பேச முடிஞ்சது, கான்டாக்ட் க்ரியேட் ஆச்சு. நம்ம அவங்களோட வந்து நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ண முடிஞ்சது, நம்ம செய்கிறது கரெக்டு தானாங்கிற மாதிரி நம்ம உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க. ஸோ உங்கள் ஹொரைசனை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது தனிப்பட்ட நபராக. கண்டிப்பாக. சரத், இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கக்கூடிய பார்வைகளே வேற இல்லை. ஆர்கனைஸ்ட் இன்வெஸ்டிங்க்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கொரில்லாவாரே வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன
ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். ஆக்சுவலி ஓவர் த பாஸ்ட் couple of weeks, couple of months, there is vilification of active. விலிஃபிகேஷன் என்ன? இதை வந்து தொழில்முறையாக பண்ணுறவங்கள வந்து வில்லனா காமிச்சு, ஓகேங்களா, இந்த குடுகுப்புக்காரன் வந்து வித்தை காமிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டத்தையே வந்து மாற்றி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம கான்ஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட். ஆக்சுவலி நம்ம ஊரில் இருக்கிறவங்க கம்மியாக வராங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் நடத்துறோம். நம்ம ஊர்ல நடத்துறோம். ஸோ நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, இவங்க பேச்செல்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி 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 திஸ் நம்பர் இஸ் அ ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம இதை விளம்பரப்படுத்துறதே கிடையவே கிடையாது. நம்ம ப்ரோக்ராம் இது வரைக்கும் நம்ம விளம்பரப்படுத்துறது பேப்பர்ல போடுறது கிடையாது, எஃப்எம்ல போடுறது கிடையாது, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்யவும் கிளிக் பண்ணவும் இதெல்லாம் எதுவும் பண்றதே கிடையாது கிடையாது, எங்கேயுமே கிடையாது. 500 டிக்கெட் சோல்ட் அவுட். சரிங்களா? இதுல நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 180 பேர் வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து கிட்டத்தட்ட பாதி இல்ல வெளியூர்ல இருந்து 320 பேர் வந்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து நிறைய டிக்கெட் கேட்டாங்க, நம்மளால அதை கொடுக்க முடியல, உண்மையிலேயே கொடுக்க முடியல. சரிங்களா சார்? நம்ம எங்கேயுமே போயிட்டு லாஸ்ட் 10 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள், 15 சீட்ஸ் அதெல்லாம் எதுவும் சொல்றது கிடையாது. சீட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன் வருது இல்லைன்னு கேக்குறீங்களா? எந்த அளவுக்கு விலிஃபை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நம்மள வந்து நீங்களாம் வந்து நிறைய ஃபீஸ் வாங்குறீங்க, ஓகேங்களா? நீங்களாம் வந்து நிறைய ஃபீஸ் வாங்குறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பத்தி சொல்றீங்க இல்லையா? அவங்க நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. யாரோ ஒருத்தர் சார், சரிங்களா, நீ ஃபீஸ் வாங்க, நீங்க ஏன் ஃபீஸ் எல்லாம் வாங்குறீங்க, நீங்களே ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் செய்ய சொல்லி நேற்று வந்து சங்கரன் சொன்னார், எல்லாருமே ஒரு ஜூ வச்சிருக்கீங்க, எல்லாரும் போர்ட்ஃபோலியோ ஒரு ஜூ வச்சிருக்கீங்கன்ட்டு ஒரு நரேட்டிவ் ஒன்று சொல்றாரு. அவர் கூடவே இன்னொன்று சொன்னார், தம்பி நான் 6.5 லட்சம் கோடி மேனேஜ் பண்றேன்ப்பா, நான் 200 ஸ்டாக் வச்சிருக்கலாம், நீ 4 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு 200 ஸ்டாக் வச்சிருக்கிறது எந்த வகையில நியாயன்ற ஒரு கேள்வி கேட்டார் ஆக்சுவலி. சரிங்களா சார்? ஸோ இதெல்லாம் தான் சார் லேர்னிங். ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறாங்க என்ன லேர்னிங், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஜூ எல்லாம் வைக்காதீங்க, ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேட்டாக வச்சுக்கோங்கன்றது ஒரு லேர்னிங். இந்த விலிஃபிகேஷன் மேட்டருக்கு வருவாங்க சார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் காசு வச்சு அவங்க சூதாடுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நெரேட்டிவே சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, சார் மியூச்சுவல் ஃபண்ட் நாங்கள் ரீடீம் பண்ணிடலாமா சார், நீங்கள் எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு நீங்கள் சூதாடுறீங்களான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதில் எதுவுமே we are not a party in it actually. ஆமாம், நீ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமே கிடையாது. பட் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்க நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. சார் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அந்த லெவலில் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால உங்களுடைய பார்வை என்ன? ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் சார், ஆக்சுவலி ஒரு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஸ்டின், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற ஸ்டாக் வந்து நீயே வாங்கிடலாமே, அது ரொம்ப ஈஸியாச்சு, அது மாதிரி வாங்கினா உனக்கு செலவு ரொம்ப கம்மியான்றாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார் 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 மினிமல். நீங்கள் தனியாக போனீங்க ஒரு புரோக்கர் கிட்ட, அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்காதுங்க சார். ஐ கேன் கிவ் இட் யூ இன் ரைட். ஒரே ஒரு செகண்ட், நான் உனக்கு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், கடைசி பாயிண்ட்லேருந்து. இப்போ இன்னைக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அவங்க ஒரு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5% வச்சுக்கும், ரஃப்லி 1.5% வச்சுக்கும் ஃபார் ஈஸ் ஆஃப் கேல்குலேஷன். அந்த 1.5% தான் அவங்க வந்து எல்லாத்தையும் எல்லா செலவுகள் இன்க்ளூடிங் கிவிங் கமிஷன்ஸ் அந்த 1.5% தான் பண்ணணும், ரஃப்லி சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் இது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்களே போய் ஷேர் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட போகிறீங்க, அவர்கிட்ட போய் ஷேர் வாங்குறீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் உங்களை விற்க சொல்கிறாரு, நீங்கள் போய் விற்கிறீங்க. இந்த வாங்கும்போதும் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 0.75 புரோக்கரேஜ் கொடுக்குறீங்க, விற்கும் போதும் 0.75 புரோக்கரேஜ் கொடுக்குறீங்க. இது ரெண்டும் சேர்த்தா 1.5%. இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த 1.5% பணத்துக்குள்ள ரிசர்ச் வச்சுருக்காங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, லீகல் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். இந்த 4 விட்டுட்டு வெறும் மார்க்கெட்டிங் செலவை மட்டுமே உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட்டுன்னு சொன்னாக்கா, அப்போ ரிசர்ச்சு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்ளைண்ட்ஸ், இந்த செலவெல்லாம் வேஸ்ட்டா? அதெல்லாம் வந்து உங்களுக்காக செலவாகிற பணம் தான். அதை பற்றி சொசைட்டியில் யாரும் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட், இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த 1.5% செலவு பண்ணுறீங்கல்ல புரோக்கர்கிட்ட. வாங்கும்போது 0.75, விற்கும்போது 0.75 நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஒரு தடவை பண்ணாக்கா, சப்போஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி விற்றுட்டு இன்னொரு ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா இந்த 1.5% வந்து
2 வாட்டி உங்களுக்கு வந்துடும் ஒரே இதுல வருஷத்துல. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நம்ம ஒரே தலைமையில ஒரு செகண்ட் இருக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க வாங்கி வித்து லாபம் பண்ணா உங்களுக்கு டாக்ஸ் இருக்கு. கரெக்டா ஷார்ட் டேர்ம் இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு. இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து வாங்கி வித்தாக்கா அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இல்லை, லாங் டேர்ம் இல்லை. இப்போ அவங்கள வந்து இப்படி பண்றாங்க, சூதாடுறாங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேட் பண்ணணும்னு ஆசை, ஆனா ட்ரேட் பண்ணா லாபம் சம்பாதிக்கிறது கஷ்டம். அண்ட் அந்த லாபம் சம்பாதிச்சாலும் டாக்ஸ் எக்கச்சக்கம். இன்னைக்கு 25% வரைக்கும் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா 20 + சர்சார்ஜ். ஸோ எனக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 27% கிட்ட வருது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நான் ட்ரேடிங்கே பண்ணுறது இல்லை. எதுக்கு? வேஸ்ட் ஆஃப் டைம். லாபம் பார்த்தாலும் 1/3 போயிடுது. 1/3 போயிடும். அதனால் இட்ஸ் நாட் ஒர்த் இட் பண்ணுறதே கிடையாது. ஸோ யார் இதை சொல்கிறாங்கன்னாக்கா, அவங்களால இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு காரணம் இருக்கலாம் ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த மேத்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உடச்சி சொன்னாக்கா, இப்போ ஒரு காஸ்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பிளேட் இட்லி கிடைக்குது. அதே இட்லி உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹைஜீன் இல்லாத ஒரு இடத்துல, ரொம்ப சாதாரண இடத்துல கிடைக்குது. அதே விலை, சர்வீஸ் சார்ஜ், நீங்கள் எங்கே போவீங்க? அதுதான் இன்னைக்கு கேள்வி. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ அவன் நிறைய சம்பாதிக்கிறான், ஐயோ அவன் நிறைய சம்பாதிக்கிறான். இவங்களும் அதை சம்பாதிக்கிறாங்கன்றத வந்து யாரும் பார்க்கறதில்ல. அதுதான் பாயிண்ட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இட்லி ஓமை வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு வந்து இட் டசன்ட் அப்ளை. ஏன்னா இவனும் 1.5% சம்பாதிக்கிறான், அவனும் 1.5% சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிக்கிற 1.5%க்கு எக்கச்சக்கமான சேவைகள் முதலீட்டாளனுக்கு கொடுக்கப்படுது, ப்ளஸ் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்கு. இவன் கொடுக்குற சேவைக்கு ஒன்றுமே கிடையாது. மேபி அப்பப்போ இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லலாம், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஸ்டாக்கை வாங்குறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பேஸ் லெவல் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன சைஸ் பொசிஷன் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும், அந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாம் அதுக்கு மேலே வர வேண்டிய முடிவுகள். இது எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கி தனி முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய அப்சர்வேஷன். அதை தான் அவர் சொன்னார். இப்போ அதுக்காக நம்ம தனி முதலீட்டாளர்களை வந்து சாடுகிறோம் அப்படின்னாக்கா அப்படி இல்லவே கிடையாது. எல்லா இன்வெஸ்டருக்கும் ஒரு லேர்னிங் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமை எனக்கு இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போ அதை வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஒரு முதலீட்டாளருக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நிச்சயமாக நினைக்க மாட்டேன். ஆனால் அந்த உரிமையை எப்படி பொறுப்பாக செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். ஒன்று, இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுதான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படித்தான் ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணணும், ரைட், இப்படித்தான் நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து போர்ட்ஃபோலியோவில் எல்லா நேரத்துலையும் மேற்பார்வையிடணும். நம்ம ஊரில் வந்துட்டு என்ன இது எதுவுமே இல்லாமல் சும்மா சில ஸ்டாக்ஸை பற்றியே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் அதை நீ வாங்கிக்கோ, நீ பணம் பண்ணுவ அப்படின்னாக்கா, என் பார்வையில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே இல்லாத ஒரு முதலீட்டில் மக்களை தள்ளுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். சார் எல்லாருமே வந்து ஸ்டாக் வாங்குறதுல காமிக்கிற இம்பார்ட்டன்ஸை யாருமே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுல காமிக்கவே மாட்டாங்க சார். இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேங்க, லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ வீடியோவில் நான் பார்த்தேன், என்னுடைய கவனத்துக்கு வந்தபோது என்னெல்லாமோ பேசுகிறாங்க. அதில் உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் ஆல்மோஸ்ட் 75-80% இங்கே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எது தேவையோ அதை வந்து யாருமே இன்னைக்கு வந்து சொசைட்டிக்கு கொண்டு சேர்க்கறது கிடையாது. சொசைட்டியும் கொண்டு சேர்க்கிறவங்கள மதிக்கிறத விட இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் வந்து அதிகமாக மதிக்குது. இப்போ இதற்கான பொருளாதார விலையை யார் கொடுப்பாங்கன்றது அவங்க தான் யோசிக்கணும். என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, கடந்த ஒரு 33 வருஷங்களில், ஏன்னா 93 தான் ரியல் ஸ்டார்ட் ஆஃப் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. முதல் 15 ஆண்டுகள் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய விஷயங்களில் வந்து முன்னும் பின்னுமா இருந்தது உண்மை. இட் ஹஸ் பீன் எவால்விங். ஆனால் தொடர்ந்து கவர்மெண்ட் செபி மூலமாக அதன் மீது காட்டும் கவனம், அது எப்படி இயங்கணுன்றதுல இருக்கக்கூடிய ஒரு தெளிவு எல்லாமே இன்வெஸ்டர் சென்ட்ரிக்காக இருக்கு. அவ்வளவு முதலீட்டாளர் பாதுகாக்கணுன்ற எண்ணம் நிச்சயமா இருக்கு, ஒரு ஸ்டெப்லையும் இருக்கு. அதுக்கு மேல ஒரு தனிநபருக்கு அந்த எண்ணம் அதிகமா இருக்கு. அரசுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை விடவும் இப்படி இருக்கக்கூடிய சிஸ்டம் மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையை விட யாரோ ஒரு தனிநபர் திடீர்னு வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு அதிகமான ஒரு இது இருக்குன்னு நம்பினாக்கா, அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு ரிசர்ச் என்னன்னு
சொல்லப்பட்டிருக்கா, ஈக்விட்டி ரிசர்ச் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கா, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கா, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன தவறுகள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்த தப்பு இருந்தால் அதை எப்படி திருத்தணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இது எதுவுமே இல்லைங்க. அதான் சார் இது இது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு முதலீடு தான் உயர்ந்த முதலீடு, இதை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா, நீ டாக்டருக்கே போகாத, நீயே கூகுள் பண்ணி எல்லா சர்ஜரி பண்ணிக்கோ, யூடியூப்லயே பார்த்து நீங்க யூடியூப்லேயே பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு அது எவ்வளோ கரெக்டா அவ்வளோதான் இது கரெக்ட். ஆ சார். அண்ட் எல்லாத்துலேயுமே நான் பார்த்துட்டேன், ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுவாங்க. இப்போ நான் உனக்கு இந்த எக்ஸாம்பிளை உனக்கு நான் சொல்கிறேன். 2023 வந்து ஜொமேட்டோ ஐபிஓ 21 21 ஜூலை மாதம் ஜூலை 23 ஜூலை 21 21 ஜூலை 2021 ஜூலை. ஓகே, என்ன ஐபிஓ பிரைஸ்? அந்த 70 75 72 பேண்ட். இப்போ இது இவர்கிட்ட பேசுவோம். என்ன ஐபிஓ பிரைஸ்? 72 ரூபாய் என்னமோ ஐபிஓ. க்ளோஸ் அட் அன்னைக்கு வந்து 100 இல்ல, ஐபிஓ பிரைஸ் 72, க்ளோஸ்ட் அட் 120. கரெக்ட். லிஸ்டிங் பிரைஸ் அதிகம் தான். அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ் வந்து வெறும் டெலிவரி பிஸ்னஸ். அன்னைக்கு ஐடிசியினுடைய விலை என்ன சொல்லு? 200 ரூபா கிட்ட இருந்துச்சு. 200 ருபீஸ் எடுத்து அந்த 72 ரூபா ஐபிஓ 170க்கு போச்சு. அதுக்கப்புறம் 47 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு என்ன விலை? 360 ரூபாய் 360 ரூபா 320 325. இப்போ முதல்ல ஜொமேட்டோ எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சுது. பிளிங்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கம்ப்ளீட்லி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. தொடர்ந்து ஜொமேட்டோ வேல்யூவேஷனை வந்து பிளிங்கிட் வர வரைக்கும் ஒரு வியூ, அதுக்கப்புறம் ஒரு வியூ இல்லை. கரெக்ட். தொடர்ந்து ஜொமேட்டோவை வந்து பேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐடிசி மாதிரி கம்பெனியை குட்டுன்னு சொல்லி என்ன நீ இன்னும் எடுத்து பார்த்தேன்னா இது 47 ரூபா இருக்கும்போது ஐடிசி 400 ரூபா இருந்திருக்கும். நான் அதையும் சொல்றேன் உனக்கு. ரைட். ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஜொமேட்டோ வாங்கியிருக்கான், அதனால அவன் மோசமானவன், அவனுக்கு மேனேஜ்மெண்ட்டே பண்ண தெரியாதுன்னு எவ்வளவு வீடியோ வந்திருக்கும் சொல்லுப்பாரு. யாருக்காவது மனசாட்சி இருக்கா? இதை ஏன் நீங்க பேசுனீங்க, அப்போ நீங்க சொன்னது தப்பாயிடுச்சே அப்படின்னு கேட்குற ஒரு நியாயம் நேர்மை இருக்கணும்ல. ஸோ இதெல்லாம் இல்லை. ஏன்னா வீடியோ பார்த்தவங்க அடுத்த நாள் அதை மறந்துடுறாங்க. அந்த தைரியம் தான் இன்னைக்கு வந்து மக்களை வந்து என்ன வேணால் மக்கள்கிட்ட சொல்லலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நிறைய பேருக்கு கொடுக்குது. இது தொடர்ந்து நடக்கும். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அதுன்றது நமக்கு இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அஸ். கிளியராக சொல்கிறேன், இது தொடர்ந்து நடக்கும். இது வந்து இட் வில் நாட் ஸ்டாப். ஏன்னா பீப்புள் திங்க் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக எப்போ பீப்புள் திங்க் பண்ணி இந்த கொஸ்டின் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் அது வந்து மாறும். ஓகே, ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு கம்பெனி எப்படி வாங்கணுன்றது தெரிஞ்சிருக்குன்றது தான் உண்மை. கரெக்ட். இப்போ லென்ஸ்கார்ட்டை பற்றி அவ்வளவு தப்பாக பேசினாங்க. இன்னைக்கு அது 657 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இது மாதிரி அதிகமாக மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியவர்களுக்கு மாடர்ன் நியூ ஏஜ் பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியலன்றது தானே உண்மை. அது அவங்க ஸ்டடியே பண்ணலங்கிறது தானே உண்மை. இப்போ உங்களை வந்து நான் 2 கம்பெனியை பற்றி பேச இந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து என்கரேஜ் பண்ணேன். 2 கம்பெனியுமே மாடர்ன் நியூ ஏஜ் பிஸ்னஸ். எதுக்காகனா அந்த கம்பெனியை வந்து மக்கள் வாங்கணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வெறும் 4 கம்பெனி 8 கம்பெனி அப்படின்னு ஒரு சின்ன சிகரெட் அட்டையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு முதலீடு பண்ணாதீங்க. இதெல்லாம் ஏதாவது நல்லது இருக்கான்னு தேடுங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா உனக்கு மற்ற நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். இதெல்லாம் ஃபண்ட் மேனேஜருக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யார் இதில் இந்த 40 ரூபாயிலேருந்து 325 ரூபா யாருக்கு இந்த லாபம் போயிருக்கு? ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் போயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஓனர்ஸ், யூனிட்டி ஹோல்டருக்கு தான் போயிருக்கு. இப்போ இதே பீரியட்ல வந்து டைரக்ட் ஸ்டாக் பண்ணவங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்கல, ஆனால் இதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணவங்க டெஃபினட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சார் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறவங்க நிறைய ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் நிறையவே கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் சார். நீங்கள் ரீட்டைலுக்கு வந்துட்டு நீங்கள் கூட சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் தனித்தனியாக வாங்கின ஸ்டாக்கு வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கான்ற ரிட்டர்னை வந்து நீங்கள் ஒரு பக்கம் எக்ஸலில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க சார். ஒருவேளை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருதுன்னா நாளையிலேருந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கின ஸ்டாக் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு பீட் திஸ் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். அது மாதிரி நிறைய அதுதான் கரெக்ட், அதுதான் நியாயமும் கூட. இன்ஃபேக்ட் நான்
நான் எல்லா வீடியோலையுமே மைல்ஸ்டோன்ஸ்ல இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட உங்களுடைய 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது பாருங்க. சொல்லுங்க, நீ கமெண்ட்ல எழுதி. நான் சொல்றது என்ன ரீசன்னா, அப்ப அவங்க போய் அதை பார்ப்பாங்க. கரெக்ட். 3 இயர்ஸ் எனக்கு என்ன ரிட்டர்ன் வந்தது. ஸோ நம்ம அவங்களோட புத்திசாலியா இருந்து நம்ம அவங்களோட பெட்டர் ரிட்டர்ன் பண்ணோம்னா தாராளமா அதையே பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். நம்ம இது பண்ணவே தேவை கிடையாது. இல்ல அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் பணம் கொடுக்க மாட்டான்னு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லாதவர்கள் ஏன் இதை பேசணுங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். ஓகே, இது உடனே ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும். என்னன்னாக்கா நீங்க அவர்களுக்கு எதிராக யாருக்கும் எதிராகவும் கிடையாது. இல்ல இன்ஃப்ளூயன்சர் அகைன்ஸ்டா பேசி நமக்கு என்ன ஆகுது? ஒண்ணுமே கிடையாது. பட் ஹூ இஸ் டு ஸ்பீக் ஃபார் த பப்ளிக்? எக்ஸாக்ட்லி. இப்போ இது மாதிரி பேச்சை கேட்டு ஏமாறுறவனுக்கு ஆதரவா யார் பேச போறாங்க? அதுதான் இங்கே கொஸ்டின். நேற்று ஒருத்தர் ஒரு ஆப் காமிச்சார் சார். ஓகேங்களா, ஒரே ஒரு பங்கு தான் இருக்குது, 16,000 ரூபாய் லாஸ். அது என்ன பங்குன்னு அவங்ககிட்டயே விட்டுறேன், அவ்வளோதான். வேறு எந்த பங்குமே கிடையாது. அது போர்ட்ஃபோலியோலேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லாஸ் மட்டும் 16,000 ருபீஸ் அவ்வளோதான் இருக்குது அவரோட போர்ட்ஃபோலியோவில். நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, சிங்கிள் ஸ்டாக்கு, 16,000 ரூபாய் லாஸ். பாவம், அவருடைய சேவிங்கே மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான் அவருடைய சேவிங்கே. எதுக்கு அவர் இதை பண்ணணும்? இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவ்வளோதான். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு அவங்க லாபம் பண்ணி தரணுங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க காம்படிட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வெளியே போயிடும். நீங்க இப்போ பர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுங்களேன், வெளியே எடுத்துருவாங்க, அவ்வளோதான், காசு வெளியே போயிடும். ஆனா இந்த மாதிரி வாங்குறவங்க அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அதில். அதனால் அவங்க நல்லா பண்ணாட்டி அவங்க பிஸ்னஸ் போயிடும். அவங்க பண்ணி காமிக்கணும், பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். அதனால் அதுவும் இவ்வளோ ரெகுலேட்டட் ப்ராடக்ட் எல்லாமே இவ்வளோ ஒரு மேற்பார்வை இருக்குது அது மேலே. ஸோ அதில் தப்பு நடக்கிறதுக்கான காரணம் ரொம்ப குறைவு. இப்போ அஜித்லாம் ஒரு படம் எடுத்தாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் மோசம் அப்படின்லாம். அதெல்லாம் கோடவுன்ல பணம் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதெல்லாம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோடவுன்ல பணம் வச்சிருக்காங்க? கோடவுன்ல பணம் வச்சிருக்கிற மாதிரி நான் அப்படியே அசந்து போயிட்டேன். இல்லை, இன்னொரு இது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு டேஞ்சரஸ் திங். சில செக்டர்லாம் பை நேச்சர் வெரி காம்ப்ளெக்ஸ் ஷாம். எஸ்பெஷலி சம்திங் லைக் ஃபார்மா இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது த சப்ளை செயின் இஸ் டூ காம்ப்ளிகேட்டட். அதெல்லாம் பற்றி எதுவுமே கவலை இல்லாமல் அந்த செக்டரில் ஒர்க் பண்ணதில்லை. அந்த சப்ளை செயின் காம்ப்ளெக்சிட்டி, ஏபிஐஸ், சைனா டிபெண்டன்சி எதுவுமே தெரியாமல் வெறும் ப்ரைஸை வச்சு தைரியமாக பேசுகிறாங்க ஷாம். ரைட், அது என்னன்னா அது ஒரு ஈஸியா சிம்பிளா சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இதை வாங்கினா பணக்காரன் அது போயிடுச்சு. மார்க்கெட் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நான் பாக்குற அந்த இதுல எல்லாம் எப்படி. பட் இதுக்கு நான் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட், நான் கேட்கிற கவுண்டர் ஆர்குமெண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்கிட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்களாம் பயங்கரமா காசு பண்றீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. நீங்க காசு பண்றீங்க, ஓகே, என்ன உங்க பணம் பண்ற வேலையை அவங்க தடுக்கிறாங்க. அதனால ராபின்ஹுட் மாதிரி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அவங்க தான் நன்மை செய்யறாங்க, அதனாலதான் நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்க. இதுதான் ஆர்குமெண்ட். ஆக்சுவலி அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க ஷாம். யாரு? இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஏன்னா விலை ஏறி இருக்கும்போது வாங்க சொல்றாங்க, அப்ப நம்ம விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆக்சுவலி அதுதானே பண்றாங்க ஷாம். தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க 450 ரூபாய்ல ஒரு ஸ்டாக்கை வாங்க சொல்றாங்க ஷாம். அப்ப ஸ்மார்ட் பீப்புள் எல்லாம் வித்துட்டு போறாங்க. வெள்ளக்காரன் வித்துட்டு போயிட்டான். ஆமா, ஃபாரினர் தான் வித்துட்டு போயிட்டான். ஃபாரினர்லாம் எஃப்ஐஎஸ் எல்லாம் வித்துட்டு போயிட்டான், எல்லாம் வித்துட்டு போயிட்டான் சார். அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சி, பட் திரும்ப திரும்ப இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா அந்த கேட்டகரி அது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்காங்க. இங்கிலீஷ்லயும் இருக்காங்க, ஹிந்தில இருக்காங்க, தமிழ்லயும் இருக்காங்க. பட் எல்லாரும் பண்ற வேலையும் இதே மாதிரி தான் இருக்கு. ஜென்ரலா பார்த்தாக்கா இதே மாதிரி தான் இருக்கு. என்னுடைய பார்வையில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி நம்பணும் நம்பக்கூடாதுன்னு கூட மக்களுக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பர்சன் நான் சொல்றேன், ரொம்ப தெளிவாக சொல்றேன். பீக் மார்க்கெட்டில் துபாயில் போய் வீடு வாங்கு, இந்தியாவில் பணத்தை வச்சுக்காத அப்படின்னு வீடியோ பல இடங்கள்ல அந்த வீடியோ வைரலாக போகுது, எங்கெல்லாமோ போகுது அது. ஓகே, துபாயில் இது சமீப ஆண்டுகளில் 2021 பேங்க்ல பணத்தை வைக்காதீங்க, டெபாசிட் எல்லாம் வீட்டில் கொண்டு போய் ரொக்கமாக வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது. நான் பார்த்த 2-3 அப்சர்டு திங்ஸ் நான் சொல்கிறேன். இது ரெண்டாவது. மூணாவது, மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துருங்க கம்ப்ளீட்டாக. கோவிட் டைத்தில் எல்லா பணத்தையும் வெளியே எடுத்துருங்க ஈக்விட்டிலேருந்து. மார்க்கெட்லாம் வீணாக போயிடும், நிஃப்டி எல்லாம் 6000க்கு போயிடும். இது 2021. அப்புறம் சமீப ஆண்டுகளில் உங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் பாண்டில் போட்டுருங்க.
பாண்டில் நீங்கள் பணம் போட்டால் உங்களுக்கு 10%லேருந்து 12% ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 12% வந்து நீங்கள் அப்புறமா ஈக்விட்டியில் போடுங்க. உங்கள் ரொக்கம் அப்படியே இருக்கும், அதுலேருந்து 12% வரும், அதை எடுத்து ஈக்விட்டியில் போடுங்க. இது எதுவுமே ஒரு ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வரைமுறைக்குள்ளே வராத விஷயங்கள். அதாவது ஒரு சாதாரண காமன் சென்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்குள்ளே வராது இது ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் இது இவ்வளவு பாப்புலரா ஏன் ஆச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பிட்காயின் பத்திலாம் அது ஒரு ஸ்டோரி நடந்தது இல்ல, ஒரு பிட்காயின் இல்ல, அது பிட்காயின் ஜெனரேஷன் வேற. ஓகே, பிட்காயின் ஜெனரேஷன் வந்து ரொம்ப சின்ன பசங்க என்னலாமோ. இப்ப நிறைய பேருக்கு வந்து அது எங்க இருக்குன்னே தெரியலையா, அந்த அசட்டையே தொலைச்சிட்டாங்க. அது என்ன, அதாவது இட் ஹஸ் பீன், அதுவுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதையும் ப்ரமோட் பண்ணாங்க. 2013 நம்ம வந்து ரியல் எஸ்டேட் வந்து பீக்ல இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே இந்த ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகி அது 750 ரூபா சொல்லி அப்புறம் அதை மறுபடியும் குறைச்சி அதுக்கப்புறம் 350 ரூபா 400 ரூபாயில் அதை லிஸ்ட் பண்ணி அதை வந்து 2013 வரைக்கும் போகும்போதெல்லாம் பீக்கில் போதெல்லாம் போய் வாங்குறாங்க. பட் நம்ம அப்போ 2013 நம்ம இதில் டிஐ மீட்டிங்கில் நம்ம பேசும்போது ரியல் எஸ்டேட் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல வந்து எக்ஸிட்டாக 2013 முடிஞ்சு போச்சு, 12லேயே முடிஞ்சு போச்சு. பட் பீப்புள் ஆர் இன்றைக்கும் அவங்க வந்து அந்த மேட் ரஷ் அதில் தான் இருக்குங்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் இப்போ எப்படி கோல்டில் இருக்கும் எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் 2012 வந்து ரியல் எஸ்டேட், இன்றைக்கி இப்போ 2026 நம்ம வந்து கோல்டில் அந்த மாதிரி இருக்கோம். இதே மாதிரி தான் க்ரூட் ஆயில் வந்து 2011 வந்து $147. இது எல்லாமே ஒரு அசெட்டாக பார்த்துட்டே வருது. இது அடுத்தது நம்ம இங்கே நிற்கிறோம்னு நான் பார்க்குறேன் கோல்டில். இதனால் வந்து ஒரு அசெட் கிளாஸுமே வந்து ஒரு காலகட்டத்தில் விற்க வேண்டிய தருணம் வருது, ஒரு காலத்தில் வந்து வாங்க வேண்டிய தருணத்தில் வருது. சொல்கிறீங்க நிச்சயமா நான் வந்து ஐ எம் வெரி மச் பேரிஷ் ஆன் கோல்டு. கண்டிப்பா சொல்றேன், கோல்டு அண்ட் சில்வர் வந்து நான் நிச்சயமா நீங்க எந்த அசெட் கிளாஸ் விற்கணும்னு சொல்றீங்க? கோல்டு வச்சிருந்தா விற்கணும் சார், கண்டிப்பா கோல்டு அண்ட் சில்வர். நீங்க எந்த அசெட் கிளாஸ் விற்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த அசெட் கிளாஸ் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கோல்டு சில்வர் ஷாம் டெஃபினட்டா. நான் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டை வாங்கக்கூடாது, தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குற அந்த ஹை எண்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது இருக்கு பாருங்கள், கோடிக்கணக்கில், அதை முழுவதும் தவிர்க்கணும். இந்த விலைவாசியில் போயிட்டு நீங்கள் 10 கோடி 20 கோடி கண்ணை மூடிட்டு வாங்குறாங்க பீப்புள். ரொம்ப ரிச் பீப்புள் தான் இந்த தப்பு பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கமிட் பண்ண போகிறீங்க, விலையை கமிட் பண்ணால் அதில் லோனை வாங்க போகிறீங்க. லோனை வாங்கினா அந்த லோனில் வட்டி அடுத்த 6 மாதத்தில் கூடுறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகும்னு நமக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய இஎம்ஐ மேலே நிறைய அழுத்தம் வரும். என்னுடைய பார்வையில் இன்றைக்கி மோஸ்ட் அவாய்டபிள் அசெட் கிளாஸ் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஹை ப்ரைஸ் ரியல் எஸ்டேட். நிறைய இடங்களில் லாஸ்ட் 1 இயரில் டபுள் ஆகிருக்கு. அப்போனா இன்றைக்கி வாங்கணும்னு அர்த்தம் இல்லை, ஜாகிரதையாக இருக்கணும்னு தான் அர்த்தம், ரைட்? ஸோ என்னுடைய வியூ இதுதான். கோல்டை பொறுத்த மட்டும் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக கோல்டு வந்து டிட்டர்மைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் போய் உங்கள் கணக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய லிக்விட் வெல்த்தில் கோல்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணுன்ற விடை உங்களுக்கே கிடச்சிரும். நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. கண்மூடித்தனமாக எப்போ வேணால் கோல்டு வாங்கலாம், எவ்வளோ வேணால் கோல்டு வாங்கலாங்கிறது சரியான முதலீட்டு ஆலோசனை இல்லை. அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது, அளவுகோல் இருக்குது, இவ்வளவு தான் வச்சுக்கணும்னு சட்டத்திட்டம் இருக்கணும். அந்த ஒரு டிசிப்ளினை தாண்டி போய் எந்த சொத்து வகையும் வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஈக்விட்டியை பொறுத்த மட்டும் இன்றைய பார்வை என்ன என்னுடைய இது அப்படின்னாக்கா, ஈக்விட்டியில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் இன்றைக்கி மதிப்பு அளவில் மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் பொதுவாக எல்லாருமே விரும்பக்கூடிய பெருநிறுவனங்களுடைய மதிப்பு நிச்சயமாக இன்றைக்கி எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இன்னும் இதே லெவலில் இன்னும் 1 இயர் இருந்தால் அது அட்ராக்டிவாக மாறிடும். இதே லெவலில் இருந்தாலே, ஏன்னா அடுத்த வருஷத்தோட ஏர்னிங்ஸ் growth இதெல்லாம் வரும்போது. ஸோ ஈக்விட்டி ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா மற்ற அசெட் கிளாஸோட எனக்கு இன்றைக்கி டெஃபினட்டாக பெட்டராக தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக டெட்டுனா பாண்ட் இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேலே போச்சுன்னா நீங்கள் பாண்டு வச்சுருந்தா பாண்டுடைய மதிப்பு கீழே போகும். இதனால தான் நான் பாண்டை பற்றி தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஆர்பிஐ பாலிசியில் ரேட் ஏறும்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ போய் பாண்டு வாங்குறது புத்திசாலித்தனம் இல்லை. முடிஞ்சா பாண்டை விற்கணும் அந்த வட்டி கூடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு வாட்டி கூடினா பரவாயில்ல, 2 வாட்டி 3 வாட்டி வட்டி கூடிச்சுன்னா பாண்டுடைய மதிப்பு கணிசமாக இறங்கிடும். பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெட்ல ஷார்டஸ்ட் டியூரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாக்கா வட்டி விகிதம் கூடும்போது ஸ்லோவா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் கூடிக்கிட்டே போகும்.
அதுக்கப்புறம் எந்த இடத்துல வட்டி விகிதம் பீக் அவுட் ஆகிட்டு மாற போகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து லாங் டியூரேஷன் பாண்ட் ஃபண்டில் போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லை டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் வாங்கலாம், எதை வேணால் வாங்கலாம். ஆனால் அதை வந்து வட்டி விகிதங்கள் பீக் அவுட் ஆனோம் மேலே இருக்கும்போது நீங்கள் வாங்கணும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ இதுதான் என்னுடைய இன்றைய ஒரு மைண்ட் செட். இந்த ஒரு தாட்டில் தான் நான் இருக்கேன். தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டைம் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அது என்ன உங்களுடைய விருப்பம், அது அதை பற்றி பேசணுங்கிறது. சரி, நீங்கள் நேரடி பங்கு முதலீட்டராக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தான். அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஓகே, அதை தான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை தான் நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாதுன்னெலாம் சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. யாருக்கு நேரம் இருக்கோ எல்லா பாக்ஸையும் டிக் அடிக்கிறதுக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், பொசிஷன் சைசிங், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் நேரமும் யாருக்கு இருக்கோ அவங்க தாராளமாக நேரடி பங்கு முதலீடு செய்யலாம். அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவன் நான். அது எல்லாருக்கும் இருக்கலான்றது என்னுடைய வியூ. ஆனால் யாருக்கு இதெல்லாம் செய்ய நேரம் இல்லையோ அவங்க நிச்சயமாக ஒரு ஆர்கனைஸ்டு வேலை இன்வெஸ்ட் பண்ணுறதும் இன்ஸ்டிடியூஷனல் வேலை இன்வெஸ்ட் பண்ணுறதும் பெட்டர் அப்படின்றதான் என்னுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம இங்கே சொல்கிறோமே தவிர இதைத்தான் செய்யணும்னு நம்ம யாருமே இந்த ஃபோரம் மூலமாக திணிக்கலைன்றதை தெளிவாக சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ இன்னொரு எபிசோடில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.